நைட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இன்றைக்கி சண்டே மார்னிங் ரொம்ப ப்ரொடக்டிவாகவே முடிஞ்சிருச்சு. எழுந்திரிச்சு பிரம்மமுகூர்த்த பூஜைலாம் பண்ணி பட்டையை போட்டு முருகா காப்பாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கம் பேக் டு எட் அனதர் எபிசோட் ஆஃப் பிடிஜே ஜர்னி. ரெகுலராக நம்ம மார்னிங்கில் வந்து சயின்ஸ் தான் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியை வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்கம்ப்ளீட்டாகவே வச்சுருந்தேன். எல்லா சாப்டரும் இல்லை, ஒரு சில சாப்டர்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாகவே இருந்துச்சு. அதாவது பாதி எழுதி பாதி எழுதாமையே வச்சுருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி எப்படினாலும் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியை நம்ம டோட்டலாக கவர் பண்ணிடணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி மார்னிங் ஏர்லி மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். 4 o'clock to 9:30 9:40 வரைக்குமே நான் வந்து கண்டினியூஸாக நான் நோட்ஸ் எடுத்தேன். ஒரு 1/2 hour மட்டும் இடையில வந்து கொஞ்சம் மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். இதை நினைக்கும் போது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸைட்டடாக இருக்குது. அதாவது நல்லா இருக்குது. அதாவது நம்மளோட மார்னிங் வந்து இப்படிலாம் இருக்கணும், நம்ம இதெல்லாம் படிக்கணும், நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு அளவில்லாத ஆனந்தம்னு வேணால் சொல்லலாம். அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நான் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு எல்லாம் கம்ப்ளீட் தான் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நம்ம நினச்சதை வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயந்தான். இதையே சாதிச்சிட்டோன்றப்போ எவ்வளோ ஒரு மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. இஃப் நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகி நம்ம யூனிஃபார்ம் போட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, அந்த பரேட் முடிச்சுட்டு வந்து அந்த ஸ்டார் மாட்டுறது இதெல்லாம் யோசித்து பார்த்தாலே எவ்வளோ நல்லாயிருக்கு. எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கடின உழைப்பு போடணும். நம்மளோட ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் மார்னிங் மேலே போனேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 6:30 போல், 7:30 போல் போனப்போ தான் நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்தாலுமே நான் தண்ணி எடுத்துகிட்டு கீப் ஹைட்ரேட்டட், அவ்வளோதான். எப்போவுமே வந்து நம்ம பாடி வந்து ஹீட், அதுவும் இந்த சம்மர் சீசனில் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக நம்ம இருக்கணும். தண்ணி நிறைய குடிங்க. வெயிலில் போய் நடந்ததுனால என்னென்னு தெரில, ஒரு பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சு. அதோட வந்து நான் இன்றைக்கி வெளியே செஷன் ஆரம்பிக்கல, இண்டோருக்குள்ளேயே உள்ளே இருந்துக்கலாம். ஏன்னா வெளியெல்லாம் நமக்கு காற்று வராது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நல்ல வெயில், அதில் போயிட்டு வந்ததுனால என்னன்னு தெரில, ரொம்ப வேர்த்துட்டே இருந்ததுனால நான் இன்றைக்கி வந்து உள்ளேயே செஷன் ஆரம்பிச்சிட்டேன். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் முடிப்பேன் அப்படின்றது வந்து எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதேமாரி அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸ்லேயும் வந்து சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். நீங்களுமே வந்து நமக்கு டைம் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நமக்கு டைம் எக்கச்சக்கமாக இருக்குது. சண்டே மார்னிங் இது வந்து நார்மலாக சண்டேஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி நான் எந்திரிப்பேன் 9:30 10 o'clock போல் தான் எந்திரிவேன். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து 3:30க்கெலாம் எந்திரிக்க வேண்டியிருக்கு. நம்மளோட ரொட்டீனை வந்து நம்ம செட் பண்ணணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கான வந்து ஒர்க் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் வந்து யாருனாலும் நம்ம சொல்லலாம். யாருக்கு வாய் இருக்கோ அவங்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும். அதுக்காண்டி நம்ம வந்து டைம் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுல வந்து சும்மா நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றதுல தான். இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுலாம் வந்து விட்டுருங்க. நமக்கு டைம் நிறையவே இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எஸ்ஐ தான் இல்லை, டிஎன்பிஎஸ்சி தான் இல்லை, எத்தனையோ எக்ஸாம்ஸ் இருக்குது, எத்தனையோ ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஸ்டார்ட். நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு இவ்வளோ டைம் இருக்கா அப்படின்னு நீங்களாவே யோசிப்பீங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்பவே ப்ரொடக்டிவாக போச்சு. யோசித்ததை விட பெட்டராகவே போச்சு. இவ்வளோ நேரம் படித்தேன், இவ்வளோ நேரம் நோட்ஸ் எழுது அப்படின்னு நினைக்கும்போது என்ன நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட் ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. டாடா பாய், டேக் கேர், பாய்.